ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி ஃபினான்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குரோ ஆப்பில் நீங்கள் ஐபிஓ வந்து அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். நீங்கள் குரோ ஆப் ஓப்பன் பண்ணால் அந்த மாதிரி ஹோமில் ஸ்டாக்ஸில் இருப்பீங்க. இந்த பேஜில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ப்ராடக்ட்ஸ் அண்ட் டூல்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3வது ஆப்ஷன் ஐபிஓன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ ஐபிஓ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கரண்ட்டில் ஓப்பனிங்கில் இருக்க ஐபிஓ இருக்கும். லாஸ்ட் டேட் என்ன, டைமிங் என்ன, எல்லாமே ஸ்க்ரீனில் இருக்கும் அந்த நேமுக்கு கீழேயே. இதில் ஏதாவது ஒன்றுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணுன்னு நினச்சிங்க அப்படின்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஐபிஓக்கு ரைட் சைடில் வந்து அப்ளை பட்டன் இருக்கும். அப்ளை கொடுக்கணும். ஓகேவா? எத்தனை லாட் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு லாட்னா ஒரு லாட் அந்த இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ப்ரைஸும் வந்துடும். ஓகேங்களா? கீழே பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகேவா? இந்த அமௌண்ட் வந்து நீங்கள் மினிமம் போட்டே ஆகணும். இன்னொன்று அப்ளை அஸ் ரெகுலர்னு வந்திருக்கும். அந்த ரெகுலர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் ஒருவேளை நீங்கள் வேலை செஞ்சுட்ருக்கீங்க அப்படின்னா எம்ப்ளாயி கொடுக்கலாம். ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல் அப்படின்னா அந்த ஆப்ஷனையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ரெகுலர் தான் நம்ம நார்மலாக ரெகுலர் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட யூபிஐ ஐடியை வந்து கொடுக்கணும். உங்கள் யூபிஐ ஐடி கூகுள் பேயில் இருக்கும், ஃபோன்பேயில் இருக்கும், இல்லை உங்கள் யூபிஐ எனேபிள் பண்ண எல்லா ஆப்லேயும் இருக்கும், இல்லை பேங்க் ஆப்லேயும் கொடுத்துருப்பீங்க. ஏன்னா யூபிஐ ஆப்ஷன் வந்து உங்கள் பேங்க் ஆப்பில் இருந்துச்சுன்னா அதுலேயும் அந்த யூபிஐ ஐடி இருக்கும். சம்டைம்ஸ் உங்கள் ஃபோன் நம்பரே யூபிஐ ஐடியா வச்சுருக்கலாம். ஸோ அந்த யூபிஐ ஐடியை கொடுத்துட்டு நீங்கள் வந்து அப்ளை கொடுக்கணும். ஸோ நான் யூபிஐ ஐடி வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு அப்ளை கொடுக்குறேன். ஓகேவா? ஐபிஓ ரெக்வஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அப்ளை பண்ணிட்டோம். அந்த யூபிஐ ரெக்வஸ்ட் வந்து அந்த பணத்தை எடுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். 24 ஹவர்ஸில் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் க்ளோஸு. நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே உங்களுக்கு 10 AM அப்புறம் வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னாச்சுன்னா நீங்கள் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா அப்ளைட் ஃபார் ஐபிஓ, யூபிஐ ரெக்வஸ்ட் வில் பி சென்ட் டு ஆன் கூகுள் பே. ஸோ நான் கூகுள் பேயோட யூபிஐ ஐடி கொடுத்தனால அந்த ஐடிக்கு வந்துட்டு மெசேஜ் வரும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரெக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை கிளிக் பண்ணிட்டு உங்கள் யூபிஐ பின்னை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் லாக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக எடுக்க மாட்டாங்க, லாக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ரெக்வஸ்ட் வரும். ரெக்வஸ்ட்டுக்கு யூபிஐ பின்னை கொடுத்து ஓகே பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரிங்களா? இந்த ஐபிஓ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26ஆம் தேதி கிட்ட வந்துட்டு உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா? அலாட்மெண்ட் வந்துருச்சு, உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அப்போ மட்டும்தான் உங்கள் பணத்தை வந்து எடுப்பாங்க, இல்லாட்டி எடுக்க மாட்டாங்க. சரிங்களா? இல்லை அப்படின்னா உங்களுக்கு உங்கள் பணத்தை வந்து ரீஃபண்ட் வந்து பண்ணிடுவாங்க. டேட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 22. ஓகேவா? 22 ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 27 பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பண்ணுறாங்க. 26 அதாவது வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க உங்களுக்கு ஐபிஓ கிடச்சிருக்கா இல்லையான்னு. கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த 26ஆம் தேதி பணத்தை எடுத்துக்குவாங்க. 27ஆம் தேதி மார்க்கெட்டில் வந்து இந்த ஷேர் வந்து 10 மணிக்கு காலையில் லிஸ்ட் ஆகும். நீங்கள் விற்றுட்டு வெளியே வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக நியூஸை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு லிங்க் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் அப்ளை பண்ண ஐபிஓ இருக்கு இல்லையா, அதோட பேர் பார்த்தீங்கன்னா மமதா மிஷினரி ஐபிஓ ஹவு டு செக் ஐபிஓ ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் அடிச்சிங்கன்னா நிறைய நியூஸ் வரும். அதில் ஏதாவது ஒரு வெப்சைட்டில் போனீங்கன்னா அவங்க லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி அங்கே போய்ட்டு உங்கள் பேன் நம்பர் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஐபிஓ கிடச்சிருக்கா இல்லையான்னு வந்து தெரிஞ்சிடும். இல்லை உங்கள் அக்கௌண்ட்டில் பேமெண்ட் வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஐபிஓ கிடச்சிருச்சுன்னு அர்த்தம். இல்லை உங்கள் ஐபிஓவில் உங்கள் அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஐபிஓ கிடைக்கலன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி கூட கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை, ஏன்னா எந்த ஐபிஓ எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு டேட் வந்து வச்சுருப்பாங்க, லிஸ்டிங் டேட்டு. அந்த டேட்டில் வந்துட்டு நீங்கள் விற்றுட்டு பணத்தை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஐபிஓ வேலை செய்யும். ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதுவும் டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.